பொரியல் பொடி வச்சு ஒரு கதம்ப பொரியல் பார்த்துடலாம். அதுக்கு வந்து கடாயை எடுத்து வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3/4 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் 1 சேர்த்துருக்கேன். இதில் காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கோஸு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. இது வந்து காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பொரியல் பொடி தான் வந்து அந்த டேஸ்ட் கொடுக்குறக்கு சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொரியல் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போவே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு ஆயிரும். ஸோ நல்லா வெந்த பிறகு நம்ம பொரியல் பொடியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் துருவல் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் இந்த பொரியல் பொடி தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது மொத்தமாக சேர்க்கலைங்க, கொஞ்சம் பொடியை வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் தாராளமாக சேர்த்து இறக்குனிங்கன்னா பொரியல் பொடி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.